உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, உள்ளபடியே நமக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியா ஒரு விடயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். நம்மளுடைய பதிவுக்கு உயிரோட்டம் அளிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தும் கூட அமைந்திருக்கின்றது. நம்மளுடைய கருத்தை அவர் அங்கீகரித்த விதமாக இருக்குது. அதான் நமக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அண்ணன் திருமா அவர்கள் என்ன விதமான கருத்தை சொல்லியிருக்காரு, நம்மளுடைய கருத்தும் அண்ணன் திருமா அவருடைய கருத்தும் எந்த விதத்தில் ஒத்து போகின்றது, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, பொது சமுதாய மக்கள் கண்டிப்பான முறையில் விவாதம் பண்ண வேண்டிய தரவுகள் அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆங்கில நாளேடுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு. அதான் ஃபேக்ட். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, நம்ம திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். இருந்த போதிலும் கூட திமுக இந்த மாதிரி எல்லாம் செய்கின்றது அப்படின்ற விடயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. அவர் அந்த ஆங்கில நாளேடுக்கு கொடுத்த பேட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அதனுடைய தலைப்பு செய்தி என்னவென்றால், திமுக அதிமுகவில் உள்ள சிலருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சி பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி விடயத்தை பதிவு பண்றாரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பொது சமுதாய மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால அந்த விடுதலை சிறுத்தை கட்சி பொது சமுதாய மக்களிடமிருந்தும் கூட நன்மதிப்புகளை பெறுகின்றார்கள், வாக்குகளை கவர்கின்றார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துள்ளது, பயத்தை கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக சமீபத்தில் சட்டமன்றத்துல நான் ஒரு ஆணையம் அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசியிருந்தாரு. இந்த விடயத்தை நாம எதிர்த்து அன்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது ஒரு கண் துடைப்பு நாடகம். ஏன்னா 2016 ஒரு கேஸ் வருது உயர் நீதிமன்றத்துல, 2019 உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வருது. இந்த இரண்டு கேஸுகளுமே எதனை வலியுறுத்துகின்றது அப்படின்னா, ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இரண்டு கேஸுமே 2 வருடத்துல அந்த கேஸுமே வலியுறுத்துது. அப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சுதாங்க அப்படின்னா, இதுக்கு ஆணையம் அமைக்க தேவை கிடையாது, அவங்க டைரக்டாவே ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றும் வேண்டும் என்ற அக்கறை இருந்தா அவங்களவே சட்டம் இயற்றலாம். இதுக்கு காலதாமதம் செய்வது இது ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கே ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். அண்ணன் திருமாவளவன் கூட என்ன பண்றாருன்னா இந்த விடயத்தை அவர் பதிவு பண்றாரு. அவர் சொல்றாரு, இது ஒரு காலதாமதம் செய்யும் செயல். நம்ம திமுக அரசாங்கம் நினைச்சாங்க அப்படின்னா உடனடியாக கொண்டு வரலாம், ஆனா இது கால தாமதம் செய்கின்ற செயல் அப்படின்னு சொல்லி விடயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு வேவ்லென்த்ல இருக்கோம். ஒரு சமூக நீதி சிந்தனை கொண்ட பார்வையில அண்ணன் திருமாவுடைய பார்வையோட நம்மளுடைய பார்வையும் ஒத்து போகின்றது அப்படின்ற விடயத்தை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனாலதான் நான் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னேன். சரி, அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டு பயம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்குது. நம்ம ரொம்ப ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பா விசிகனுடைய வளர்ச்சியை பார்த்து அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே பயம் இருக்குது. பொது சமுதாய மக்களுடைய வாக்குகளை விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் எங்கே அதிகமாக கவர்ந்து விடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. இந்த அச்சத்திற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால், கடந்த 2019 வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவர்கள் போட்டி போட்டாரு. அதுல ஏறக்குறைய ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்துல மட்டும்தான் அண்ணன் திருமாவர்கள் வெற்றி பெற்றார். ஆனா இந்த வருட தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 2024 தேர்தல்ல, இந்த 2024 தேர்தல்ல ஏறக்குறைய ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுகின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்ப 2019 அவர் என்ன பண்றாருன்னா கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. 2024 அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அப்ப அண்ணன் திருமாவளுடைய வளர்ச்சி என்பது, அண்ணன் திருமாவளுடைய நன்மதிப்புகள் என்பது பொது சமுதாய மக்களிடத்துல அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அப்படிதான் அர்த்தம். அப்ப திமுக அதிமுகவுக்கு அடுத்த சக்தியாக அல்லது எதிர்காலத்தில் ஒரு மாற்று சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி வருது அப்படின்னா இந்த 2 கட்சிகளுமே அண்ணன் திருமாவளவனை பார்த்து பயப்படதானே செய்வாங்க. இதை கூட நம்ம பல இடங்கள்ல நம்ம விவாதங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, அண்ணன் திருமாவர்களை தனிமைப்படுத்துவதற்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ச்சியா பார்த்து இருக்காங்க அப்படின்ற விஷயத்து கூட நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணும் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாடு எடுத்துக்கங்க.
மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்த உடனேயே, இப்ப சமீபத்துல நடத்தினார் இல்லையா, அந்த மாநாடு அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கை சார்ந்த நண்பர்கள், இணையதள கைக்கூலிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, ஆமா இவர் மாநாடு நடத்தினாருன்னா அப்படியே ஒரே நாள்ல மதுக்கடையை மூடிடுவாங்க பாருங்க. சோ இப்படின்னு சொல்லி அந்த திருமாவர்கள் மேல வந்து ஒரு நன்மதிப்பை குறைக்கும் விதமாக அவங்க களமாடினாங்க. இது சமூக வலைத்தளம் மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு. அப்பவே நான் கண்டன பதிவு எல்லாம் போட்டேன் நான். ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவித்த உடனேயே சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள் மத்தியில வந்து அதிக ஈர்ப்பு வந்துச்சு. அதிகமா இந்த மாநாடு வந்து கவன ஈர்ப்பை பெற்றது. சோ அதனாலேயே மாநாடு அறிவித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்கள்ல கேலி கிண்டல்களை செய்தார்கள். அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக செய்தார்கள். பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாநாட ட்ரோல் மெட்டீரியலா வந்து மாத்தினாங்க. இன்னும் சொல்ல போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற சாதிய இந்துக்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையுமே ப்ரொவோக் பண்ணி விட்டாங்க. அவங்க எல்லாருமே ப்ரொவோக் ஆகி அண்ணன் திருமாவர்களை கலாச்சாங்க. சோ வந்து இந்த மாதிரி பண்ண உடனே அடுத்த மாநாடு தேதியும் வருகின்றது. மாநாடுல எதிர்பார்த்ததை விட பல லட்சம் பெண்கள் கலந்து கொண்டார்கள். அப்ப இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சக்சஸ். பொதுமக்கள் மத்தியில பெரிய டிபேட்டா மாறுச்சு. சாதாரண சாமானிய மனிதர், என்னப்பா திருமாவளவன் வந்து மாநாடு நடத்துறாராம்ல, அது சாராய கடைக்கு எதிராக நடத்துறாராம்ல, பரவாயில்லப்பா, அந்த சாராய கடையை ஒழிச்சாம நல்லா இருக்கும், திருமாவளவன் சொல்றாருன்னா நம்ம கண்டிப்பா முறையில் இதை ஆதரிக்கணும்பா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாத பொருள் எழும்பிய உடனேயே, என்னடா அது ஒரு மாதிரி ரூட்டு மாறி போதே, அந்த திருமாவளவனுக்கு ஆதரவா போதே அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிஷியல் ஸ்போர்ட் பர்சன்ஸ் முதற்கொண்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, திருமாவளவன் எதற்காக ராஜாஜி கட் அவுட் வச்சார் அந்த மாநாட்டுல அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த டிபேட்டுகளை என்ன பண்ணாங்கன்னா டைவர்ஷன் பண்ணாங்க. அதாவது மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக மதுக்கடைகளை மூட முடியுமா, மூட முடியாதா, மதுக்கடைகள் மூலமாக எத்தனை லட்சம் வருமானம் வருகின்றது, எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் சாராயத்தின் மூலமாக இறந்திருக்கின்றார்கள், எத்தனை மனிதர்கள் சாராயத்தின் மூலமாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு கிடைக்கின்றார்கள், எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, எத்தனை சாராயத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக மட்டுமே எத்தனை லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. சோ இந்த மாதிரி வந்து டிபேட்டில் உருவாகிவிடக் கூடாது. எந்தெந்த முக்கிய புள்ளிகள் சாராய ஆலையை வச்சிருக்கிறாங்க, சோ இந்த மாதிரி எந்த விதமான டிபேட்டுகளும் மக்கள் மத்தியில் எழும்பிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக திருமாவளவன் மதுக்கடைக்கு மது ஒழிப்பு மாநாடுல எதுக்கு வந்து ராஜாஜி கட்டன் வச்சாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே என்ன பண்ணாங்க, டைவர்ஷன் பண்ணாங்க டிபேட்ல. அப்ப இங்க யாருமே இந்த விவாதங்கள் மேற்கொள்ளல, நான் சொன்ன இந்த விவாதங்கள் மேற்கொள்ளல, மாறாக ராஜாஜிக்கு கட் அவுட் வச்சது சரியா தவறா, அவ்வளவுதான். இவங்க டிபேட்டே அவ்வளவுதான், இப்படிதான் பண்ணாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவர்களுடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சுகின்றது. குறிப்பாக மக்கள் மத்தியில, சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியில, வெகுஜன மக்கள் மத்தியில அண்ணன் திருமாவர்களுக்கு எங்கே பெரிய பேர் கிடைத்து விடுமோ என்ற அச்சத்தில் அஞ்சுகின்றது. சோ அதனாலதான் அந்த மாதிரி டிபேட்டை கிளப்பி விட்டாங்க. இன்னொன்னு சொல்லவா, சமீபத்துல கூட வந்து அண்ணன் திருமாவர்கள் வணிகரணி மாநாடுன்னு சொல்லி சென்னையில இருந்து மாநாடு போடுறாரு. சோ அந்த மாநாட்டுக்கு அண்ணன் திருமாவர்களுடைய அந்த மாநாட்டுக்கு வந்து மேடை போடுவதற்கு அனுமதி வழங்கலைங்க. நம்ம திமுக அரசாங்கம் மேடை போடுறதுக்கு அனுமதி வழங்கல. அது கடைசி என்ன பண்ணா தெரியுமா, ஒரு லாரியை கொண்டு வந்து லாரியை நிப்பாட்டி இந்த லாரியவே மேடையா நினைச்சுட்டு பேசினாரு. சோ அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளுடைய வளர்ச்சி சார்ந்த விடயங்கள்ல எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அச்சம் கொண்டே இருப்பாங்க. எப்படி எங்க இவர் வளர்ந்துருவாரோ, நம்மளுடைய வளர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு விடயத்தை கூட நான் சொல்றேனே, இப்ப கடந்த 2018ஆம் வருடம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பாஜக என்ன பண்றாங்கன்னா, மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு 27% எடுத்துறாங்க. 27% எடுத்துறாங்க. ஓபிசி மக்கள்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, கவுண்டரு, வன்னியரு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் யாரெல்லாம் பிசி எம்பிசில வராங்களோ அவங்க எல்லாமே ஓபிசி. அந்த பிசி எம்பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி ரெண்டையும் சேர்த்து ஓபிசி சொல்லுவாங்க. சோ ஓபிசி மக்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, மருத்துவ மத்திய தொகுப்புல 27% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு என்ன பண்றாங்கன்னா பாஜக எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ண நபர் யாருன்னு பார்த்தோன்னா அண்ணன் திருமாவர்கள். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்றாரு. அடுத்து அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் என்ன பண்றாருன்னா, ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு நீங்க கொடுங்க, மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. மனு கொடுத்து டிமாண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்றாரு. களத்திலையும் போராட்டம் பண்ணதுக்கு பின்பாக தான் என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்றாரு, ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களாம்ல, என்ன ஏது அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளும் முற்று நோக்குகின்றார்கள். அதற்கு பின்பாகத்தான் இங்க இருக்க ஜனநாயகவாதிகள் வந்து கேஸ் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. அதற்கு பின்பாக மறுபடியும் இந்த பாஜக அரசாங்கம் ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல 27% இடஒதுக்கீடை வழங்குகின்றார்கள், திரும்பி வழங்குகின்றார்கள். இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பர்டிகுலர் விடயத்துல
இன்னைக்கு விசிகா வந்து இது இங்க இருக்க ஓபிசி மக்கள் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்து காரணம். படித்த இளைஞர்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது திருமாவளவன் அவர்கள் தான் காரணம்ன்றது அவங்களுக்கு தெரியும். சோ இதன் மூலமாக அவர் என்னன்னா பல வெகுஜன மக்களுடைய வாக்குகளை கவர்கின்றார், பல சாதியை சார்ந்த மக்களுடைய வாக்குகளை கவர்கின்றார். அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் நான் சொன்ன மாதிரி 2024 தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் அண்ணன் திருமாவளவன் ஜெயிச்சது, வெற்றி பெற்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலுமே அண்ணன் திருமாவர்கள் வெகுஜன மக்களுடைய மனங்களை வென்று கொண்டிருக்கின்றார், அனைத்து சாதியை சார்ந்த மக்களுடைய மனங்களை வென்று கொண்டிருக்கின்றார். சோ அதனால திராவிட முன்னேற்ற கழகமுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அச்சம், பயப்படுகின்றார்கள். பொது சமுதாய மக்கள் எதற்காக அண்ணன் திருமாவர்களை இந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். அதாவது அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள் இருக்குல்ல, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஓராண்டு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை அறிவிப்பாரு. அந்த ஒரு வருஷம் முழுவதுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஓராண்டு செயல் திட்டமாக அவர் என்ன அறிவிக்கிறாரோ அதை வைத்துதான் களமாடுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அறிவிப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் அவரு அண்ணன் திருமாவர்கள் கடந்த 2021 என்று கருதுகின்றேன். அப்போ அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு ஓராண்டு செயல் திட்டத்தை அறிவிக்கிறாரு. சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. சமூக நீதினா என்ன? இடஒதுக்கீடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எல்லாருமே ஒரே நிலைமைக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி இடஒதுக்கீடு சார்ந்த விடயங்களும் சரி, சமூக நீதி சார்ந்த விடயங்களும் சரி, யார் யாரெல்லாம் சமூக நீதியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுடைய ஒற்றுமை பேண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து அண்ணன் திருமாவருடைய மேடையில வந்து இருக்காரு பாத்தீங்களா, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடையில இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் தனியரசு அவர்கள் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடையில பல இடங்கள் இருக்காரு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் திருமாவர்கள் வகுத்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓராண்டு செயல் திட்டம். இப்ப அண்ணன் தனியரசு அவர்கள் வந்து ஒருவேளை நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடையில வந்து அதிகமா பங்கெடுக்கின்ற பொழுது அங்க என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் தனியரசு அவர்கள் என்ன சமுதாயத்தை சார்ந்தவரும் தெரியும். அப்ப ஒரு நல் இணக்கங்கள் ஏற்படும், ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் ஒரே மேடையில் ஏறுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை ஏற்படும், ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஓராண்டு செயல் திட்டமாக ஒவ்வொரு வருடமே என்ன பண்ணுவார்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி செயல் திட்டங்கள் வந்து அறிவிப்பார். ஸோ இன்னைக்கு பொது சமுதாய மக்கள் அண்ணன் திருமாவளவனை விரும்புறாங்க அப்படின்னா அதற்கு இதுவும் கூட ஒரு வகையான காரணம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. ஸோ இதனை மையப்படுத்தி தான் இன்னைக்கு திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவருடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சுகின்றார்கள். ஸோ அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மறந்து தேவைக்கு ஏற்றவாறு அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் செய்வதை காண முடிகின்றது. அதுக்காக தான் மது ஒழிப்பு மாநாட்டுல திமுகவை சார்ந்தவர்களே என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் திருமாவர்கள் வந்து கலாச்சாங்க. இவர் ஒரே நாள்ல அப்படியே மதுக்கடையை மூடி வைப்பாரு. இந்த மாதிரி ஒரு நழுக்கு பேச்செல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். ஸோ வந்து அண்ணன் திருமாவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போறாந்தா, நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம பேசுகின்ற செய்திக்கு மேற்கொண்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் விதமாக அண்ணன் திருமாவுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமா உண்மை. நாம தான் வந்து முத சொன்னோம், நம்ம இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து அந்த தனி ஆணையம் இருக்கு இல்லையா, அது கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய கருத்துக்கு மேற்கொண்டு மணிமகுடம் சூட்டும் விதமாக நம்மளை அங்கீகரிக்கிற மாதிரி, அதுதான் நமக்கு ஹாப்பி. நம்ம சொன்ன கருத்தை நம்ம சொன்னால்தான் அண்ணன் திருமாவளவன் சொன்னான்னு சொல்லல, நாம வந்து சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு பார்வையில அண்ணன் திருமாவருடைய கருத்துக்கு நம்முடைய கருத்து ஒரு நேர்கோள்ல இருக்கு அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் திருமாவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அண்ணன் திருமாவர்கள் ஒரு சாதிக்கான தலைவர் கிடையாது, அவர் சமூக நீதிக்கான ஒரு தலைவர் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.